பொன்னேரி அருகே தனியாக வசித்து வந்த 75 வயது மூதாட்டி உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடுகள் நடந்த போது போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். மூதாட்டி இறப்பில் திடீர் சந்தேகம் எழுந்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த லிங்கப்பையன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் 75 வயது மூதாட்டி மஞ்சுளா. மூதாட்டி மஞ்சுளாவுக்கு குழந்தைகள் இல்லாத நிலையில் கணவரும் உயிரிழந்து விட்டார். தனியாக வசித்து வந்த மூதாட்டியை அவ்வப்போது உறவினர்கள் வந்து பார்த்து செல்வார்கள். இன்று அதிகாலை மூதாட்டி வீட்டில் உள்ள குளியல் அறையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஆதரவற்ற மூதாட்டிக்கு இறுதிச் சடங்கு நடத்துவதற்காக வீட்டில் பந்தல் அமைத்து ஃப்ரீசர் பாக்ஸில் மூதாட்டி சடலத்தை வைத்து மாலை அணிவித்து இறுதிச் சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அப்போது ஊருக்குள் நள்ளிரவு முகமூடி அணிந்த திருடன் அக்கம் பக்கத்து வீடுகளை நோட்டமிட்டதாகவும் மூதாட்டி ஒருவரின் வீட்டுக்கு சென்ற திருடன் ஊருக்குள் உலவிக் கொண்டிருந்ததாகவும் உயிரிழந்த மூதாட்டியை கொலை செய்து நகையை பறித்து சென்றிருப்பதாக கிராம மக்கள் மத்தியில் தகவல் பரவியது. அப்பல எனக்கு பேச்சு யாராவது காத்தாங்க யாரு தந்துருப்பாங்க. நான் கருவசமாக தான் சாய்ச்சிட்டு 12:45 தான் நான் படுத்தேன். 12:45 படுத்து என் பேரன் உடனே தட்டினான். எங்கள் பேரன் உடனே தட்டுறக்குள்ளலாம் நான் என்ன செய்யணும் வந்தால் எப்போ வந்து நின்றுங்கிறாங்க 4 ஆம்பளை அங்கே வந்து. அப்போ போய் பார்த்தாக்கா பாத்ரூமில் இப்படி வளர்த்தி வச்சுருக்காங்க. அதை வளர்த்தி வச்சு தான் நாங்கள் கை வைக்கல பயந்துங்க தேச பக்கத்தில் இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். எந்த ஆம்பளை வரல, அவங்க புள்ள வந்து தூக்கி போட்டோம். காலையில் 3 மணி அளவில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம இது இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. என்னான்னு கேட்டாக்கா பக்கத்து வீட்டு பாட்டியை வந்து ஒரு வயசான ஒரு 80 வயசு தகுந்த பாட்டியை வந்து அது கதை தட்டி தண்ணி கேட்டிருக்காங்க. அந்த பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க, என்னால் கொடுக்க முடியாது ஏந்து போடான்னு சொல்லிட்டு கொம்பு எடுத்து தட்டி மருமகள் மேலே வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்ட உடனே அங்கேருந்து அவர் ஓட ஆரம்பிச்சுட்டுக்கிறாரு. அவங்க வந்து தனியாக வரத்துக்கு பயந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து அவங்க வந்து இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரும் கும்பல் சேர்ந்து வந்து இங்கேருந்து பார்த்தா யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இறந்து கிடக்கிற பாட்டி வீட்டானது ஒரு பித்தளை தேவசாவை தூக்கிட்டு அந்த பக்கம் ஒரு முகமுடி போட்ட நபர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து குரலை கொடுத்த உடனே தேவசாவை தூக்கி விசிறி போட்டுட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க விரட்டின உடனே வேலிக்குள்ளே புந்தோடு ஓடிட்டார். அந்த பக்கம் அங்கே பாட்டி வீட்டாண்ட வந்தால் பாட்டி அம்மா வந்து வீட்டுக்குள்ளே இல்லை. வெளியே வந்து பார்த்தா பாத்ரூமில் வந்து இறந்து கிடக்குறாங்க, கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில். மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பொன்னேரி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மூதாட்டி சடலம் கண்டெடுக்கப்பட்ட குளியலறை பகுதியில் காவல்துறையினர் இரத்த காயம் உள்ளிட்டவை ஏதேனும் உள்ளதா என ஆய்வு செய்தனர். மேலும் மூதாட்டியை அடித்து கொலை செய்ததற்கான தடயங்கள் ஏதேனும் உள்ளதா என்றும் கழுத்தை நெரித்ததற்கான தடயங்கள் குறித்தும் சடலத்தில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பொன்னேரி காவல்துறையினர் மூதாட்டி சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூதாட்டியின் சடலத்தில் காயம் ஏதும் இல்லாததால் நள்ளிரவு நேரத்தில் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற போது மூதாட்டி இயற்கையாக மயங்கி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூதாட்டி மரணம் திடீர் என கொலை என கூறப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.